ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. உளுந்து களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே உளுந்து களி செய்ய போகிறோம். உளுந்து 1 பங்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 பங்கு நல்லா கழுவிட்டு 2 பங்கு தண்ணி ஊற்றி சாதம் வேக வைக்கும்போது வேக வச்சு எடுத்துக்கலாங்க. முதலே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் 1க்கு 2 பங்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம், அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 பிஞ்ச் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைய கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் சேர்த்திக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரையட்டுங்க. கரைஞ்ச உடனே தூசு குப்பை இருந்தால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை வந்து மிக்சியில் ஒரு பிஞ்ச் இந்த உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச உளுந்து பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா நம்மளோட உளுந்து களி, உளுந்து ஹல்வா எப்படி வேணால் சொல்லலாம். அது ரெடியாக டைம் ஆகும். நல்லா அதனால் திக்காகவே அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடிப்பிடிச்சா டேஸ்ட்டு மாறிடும். அந்த வெல்லமும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயில் தான் இது முழுக்க செய்யணும். ட்ரெடிஷ்னலாகவே இது நல்லெண்ணெயில் மட்டும்தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் தவறாமல் நல்லெண்ணெயிலே செய்யுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு பிரமாதமாக வரும். நல்லா உளுந்து கிளறிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி பக்குவமாக வரும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். பாருங்கள், மாவு முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு வெந்தது தெரியுது. இன்னும் பக்குவமாக வேகணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்து நம்ம ஊற்றணும். நான் முழுக்க நல்லெண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் இந்த களி நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னலாக மட்டும் இல்லை, நம்ம என்ன தான் நெய் வெண்ணெயெல்லாம் போட்டு செய்கிறத விட இந்த நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் வெள்ளை உளுந்தில் செஞ்சுருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தில் வேணாலும் தாராளமாக செஞ்சுக்கலாம். உளுந்தை டைரெக்டாக அரைச்சும் நீங்கள் இந்த மாதிரி பேனில் போட்டு கிளறிக்கலாம். நம்ம ஆல்ரெடி குக்கர்லேயே வேக வச்சு இந்த மாதிரி செய்கிறதுனால இன்னும் நம்மளோட களி சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ட்ரெடிஷ்னலாக செய்கிறவங்க இந்த மாதிரி வேக வச்சு செய்ய மாட்டாங்க. அப்படியே டைரெக்டாக அதை அப்படியே ஹல்வா கிளறுற மாதிரி கிளறுவாங்க. அரைச்ச உடனே அப்படியே ஒரு வாணலியில் போட்டு கிளறுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்பப்போ சேர்த்திக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் கரெக்டாக பக்குவமாக வரும். நமக்கு வெந்ததும் அப்போ தான் தெரிய வரும். பக்குவமும் அப்போ தான் சரியாக வருங்க. நம்ம இந்த மாதிரி ஆல்ரெடி வேக வச்சதுக்கப்புறம் செய்கிறதுனால சீக்கிரமாகவும் நம்மளோட களி ரெடி ஆகிடுங்க. கரெக்டாக பக்குவமாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சொல்லண்டு வருது. இப்போ ரெடியான களியை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உளுந்து களி அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் செஞ்சது வந்து பாரம்பரியமான உளுந்து களி இல்லைங்க. ஏன்னா பாரம்பரியமான உளுந்து களி அப்படிங்கிறது கருப்பு உளுந்து வச்சு செய்வாங்க. அதுக்காக இதை நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாதுன்னு சொல்ல வரல. அவங்க முழுக்க பாரம்பரியம் அப்படிங்கும்போது கருப்பு உளுந்து வச்சு செய்வாங்க. நான் உங்களுக்கு வெள்ளை உளுந்தில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தில் செய்கிறதா இருந்தால் இன்னுமே சத்துக்கள் கூடவே கிடைக்குங்க. கருப்பு உளுந்து 1 பங்கு எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே ஒரு ட்ரை பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம களியே செய்ய ஆரம்பிக்கணும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து இப்போ நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அவங்க வந்து கருப்பட்டி சேர்ப்பாங்க. வெல்லத்தை விட இன்னும் கருப்பட்டியில் நிறையா சத்துக்கள் இருக்குது. இதில் ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் இதெல்லாம் எப்போவுமே சேர்க்கறது இல்லைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேணால் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியை நம்ம பாகுபாதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஃபில்ட்ரு பண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இப்போ தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எப்படி பார்த்தாலும் உளுந்து களி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது கருப்பு உளுந்தில் செஞ்சேன்னா இன்னும் ரொம்பவே நல்லதுங்க. இது எலும்பு பலமாக இந்த நம்ம கருப்பு உளுந்து சாப்பிட்டாலே பொதுவாக நம்ம எலும்புக்கு பலம் சேர்க்கும். அதில் கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
எலும்பு பலம் அடையிறக்காக தான் நாம் இதை சாப்பிட்றோம். அப்புறம் பெண்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ப்பப்பை பலமாக இருக்கிறக்காக, வலு சேர்க்கறக்காக தான் நம்ம இதை சாப்பிட்றோம். வயதுக்கு வந்த பெண்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க வயதுக்கு வந்த உடனே இந்த உளுந்து களியை செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி டெய்லி நல்லெண்ணெயை குடிக்க சொல்லுவாங்க ஒரு 1 வீக்குக்கு. அந்த மாதிரி செய்கிறதுனால நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அந்த உளுந்தோட சத்து நமக்கு உடம்புக்கு சேர்றதுனால நம்மளோட எலும்புக்கு பலம் கிடைக்குது, கர்ப்பப்பைக்கும் பலம் கிடைக்குதுங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெள்ளை உளுந்தில் செஞ்சு பாருங்கள், கருப்பு உளுந்தில் செஞ்சு பாருங்கள். கருப்பு உளுந்தில் செய்யும்போது கருப்பட்டி போட்டு செஞ்சு பாருங்கள். வெள்ளை உளுந்தில் செய்யும்போது இந்த மாதிரி வெல்லத்தை கூட சேர்த்து பாருங்கள். 2 வெரைட்டியாகவும் நம்ம செஞ்சு பார்த்த திருப்தி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாரம்பரிய சத்தான சுவையான உளுந்துக்களி ரெடி ஆயிடுச்சுங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.